அரும்பெரும் காப்பியத்தை 8 நாட்களில் எழுதி படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த காப்பியம் இயற்றிய புலவன் திருத்தகு முனிவன். இந்த ஒரு காப்பியமும் முழுமையாக விருத்தப்பாவால் தொடங்கி முடியும் வரை விருத்தப்பாவை முழுமையாக பயன்படுத்தியது. சிந்தாமணி ஆசிரியர் திருக்குறளையும் சங்க இலக்கியத்தையும் எழுத்தெண்ணி படித்திருக்கிறார். சிற்றின்பத்தில் திளைத்தவனாக இருந்தாலும் கூட சீவகனுடைய நோக்கம் எல்லாம் துறவை நோக்கியே இருக்கிறது. வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. ஐம்பெரும் காப்பியங்களில் தலை சிறந்ததாக முதலில் வைத்து போற்றப்படும் காப்பியம் சீவக சிந்தாமணி. இந்த காப்பியம் 2 பெயர்களை உடையதாக இருக்கிறது. சிந்தாமணி என்பது ஒரு பெயர், சீவகன் என்பது ஒரு பெயர். சீவகன் அந்த காப்பிய தலைவன், பாட்டுடை தலைவனை உடைய ஒரு காப்பியமாக, புறப்பொருள் மிகுதியாக உடைய ஒரு காப்பியமாக திருத்தக்க தேவர் சீவகனை காப்பிய தலைவனாக வைத்து மிக அற்புதமாக 13 இளம்பகங்களை உடைய 3145 பாடல்களை கொண்ட அரும்பெரும் காப்பியத்தை 8 நாட்களில் எழுதி படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த காப்பியம் இயற்றிய புலவன் திருத்தகு முனிவன், திருத்தக்க தேவர், திருத்தகு முனிவர் என்று பல்வேறு பெயர்களால் வழங்கக்கூடிய முற்றும் துறந்த ஒரு சமண முனிவர் தமிழ் மீது கொண்ட பற்றாலும் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு உயர்ந்த காப்பிய தலைவனுடைய கதையை தன்னுடைய கவித்தரத்தால் இந்த உலகில், தமிழ் கூறும் உலகில் தமிழ் இருக்கும் வரை நின்று நிலவ வேண்டும் என்று நினைத்து அற்புதமான புரட்சிகளை உள்ளே வைத்து எழுதப்பட்ட ஒரு காப்பியம்தான் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியில் என்ன புரட்சி இருக்கிறது என்று சொன்னால், கவியில் புரட்சி இருக்கிறது, காப்பிய கதையில் புரட்சி இருக்கிறது, அவர் எடுத்துக்கொண்டு சொல்ல வந்த விதத்தில் புரட்சி இருக்கிறது, தமிழ் சொற்களை கையாண்டதில் புரட்சி இருக்கிறது, ஒரு காப்பியம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டுக்கோப்பில் ஒரு புரட்சி இருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு காப்பியம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு இலக்கணம் சீவக சிந்தாமணி தொடங்குவதற்கு முன்னால் இல்லை. முதலாக ஒரு காப்பியம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தண்டி அலங்காரம் தான் காப்பியத்திற்கு இலக்கணம் கூறுகிறது. பின்னால் வந்த நூல் அது. ஆனால் தண்டி அலங்கார ஆசிரியர் சீவக சிந்தாமணி எடுத்துக்கொண்டு ஒரு காப்பியம் இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக, அத்தாட்சியாக, சான்றாக சீவக சிந்தாமணியுடைய கூறுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு காப்பியத்திற்கே இலக்கணம் எழுதியிருக்கிறார் தண்டி அலங்கார ஆசிரியர். அந்த தண்டி அலங்கார ஆசிரியர் காப்பியத்துக்கு உரை எழுதும்போது சொல்றார், முதல்ல ஒரு காப்பியம் எப்படி இருக்கணும்னா, அந்த காப்பிய தலைவன் தன்னிகர் இல்லாத தலைவனாகும், தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவனாகும். அதனாலதான் திருத்தக்க தேவர் பல இடங்கள்ல சீவகனை எப்படி புகழறாருன்னா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒப்பு ஓமை இல்லாத மணிப்பூணினான்னு சொல்றாரு. விண்ணகத்திலேயும் அவனுக்கு சான்றா சொல்றது ஒரு மனிதன் இல்ல, மண்ணகத்திலையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காப்பிய தலைவனை எடுத்துக்கொண்டு சீவக சிந்தாமணி எனும் காப்பியத்தை படைத்திருக்கிறார். கவியில என்ன சார் புரட்சி இருக்கு? இதற்கு முன்னாடி சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை வந்திருக்கு. ஆனா எந்த ஒரு காப்பியமும் முழுமையாக விருத்தப்பாவால் தொடங்கி முடியும் வரை விருத்தப்பாவை முழுமையாக பயன்படுத்தியிருக்கு. சிலப்பதிகாரத்திலே காணல் வரியிலே விருத்தப்பாவை இளங்கோவடிகள் பயன்படுத்தி இருக்கிறார். பெருங்கதை ஆசிரியப்பாவிலே புரிந்திருக்கிறது. ஆனால் முழுக்க விருத்தப்பாவை தொடங்கி முழுத்தப்பாவிலே 3145 பாடல்களையும் பல சந்தங்களில், பல சீர்களில், பல ஓசைகளில் சுவைபட ஒன்பான் சுவைக்கு ஏற்ற சந்தங்களை போட்டு ஒரு புரட்சி செய்திருப்பவர் திருத்தக்க முனிவர். அந்த திருத்தக்க முனிவர் எழுதிய பாடலை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, கம்பனே கவி சக்கரவர்த்தி அவரே இந்த திருத்தக்க தேவர் எழுதிய சிந்தாமணியில மூழ்கி முத்து எடுத்திருக்கிறார். அவர் அரங்கேற்றம் பண்றார் கம்ப ராமாயணத்தை. அப்போ உங்களை மாதிரி புலவர்கள் எல்லாம் உட்கார்ந்து உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு வரியை சொல்றார் கம்பன், அல்லி நீர் உலகை வீசும் ஒரு வார்த்தையை சொல்றார். சொன்ன உடனே தான் சார் இந்த இனியவை 40 சொல்லுது, கற்றாரும் கல்வி உரைத்தல் மிக இனிது, மிக்காரோடு மிக இனிதல் மிக இனிது, எல்முனை அளவும் இரவாது தான் ஈத
அத்தனையும் ஆன்ற இனிதே இனியவை நாற்பது ஒரு பாடல் சொல்கிறது. அப்படி கற்றறிந்த சான்றோர்கள் இருந்த அவையில கம்பர் அரங்கேற்றம் பண்ணும் பொழுது அள்ளி மீது உலகை வீசும் ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு ஒருத்தர் எழுதிட்டார். இது சிலப்பதிகார இது சிந்தாமணியில் இருக்கிற வார்த்தை பிரயோகமாச்சே அப்படின்னு கேட்டார். உடனே கம்பர் என்ன சொன்னாரு, ஆமா சிந்தாமணியில தான் இருக்கு. ஒரு அகப்பையை கொண்டுகிட்டு தான் நான் இந்த கம்பராமாயண காப்பியத்தை எழுதியிருக்கேன். நமக்கு ஒரு சந்தேகம், ஒரு அகப்பைனா அந்த காலத்துல கரண்டி மாதிரி அகப்பை இருந்தது. ஒரு அகப்பை எடுத்துக்கிட்டு எப்படி அப்படியே ஒரு கவி சக்கரவர்த்தி கம்பராமாயணத்தை எழுதியிருப்பார். திரும்பி கம்பர் கிட்ட கேட்கிறார், ஒரு அகப்பைனா அதுக்கு என்ன அளவு? அகப்பைனா ஒரு அகப்பை இல்லைங்க, அகமே பையாக சிந்தாமணியை கொண்டு கொண்டுதான் நான் கவி சக்கரவர்த்தியாகவும் கம்பராமாயணத்தை இயற்றி முடித்தேன் என்று சொன்னால் அந்த கம்பனிடம் இருந்த பெருந்தன்மையை பாருங்க. சிந்தாமணி அவருக்கு எப்படி சிறப்பு செய்திருக்கிறது பாருங்க. சிந்தாமணி சங்க இலக்கியத்தின் பிழிவாகவும் பின்னால் வந்த நூலுக்கு கருத்து கருவூலமாகவும் இருந்தது. சிந்தாமணி எடுத்துட்டு சிந்தாமணிக்கு முன் சிந்தாமணிக்கு பின் என்று காப்பிய உலகத்தை நாம் எடை போட்டு விடலாம். அப்படி சிந்தாமணி சிறந்து நிற்கிறது. ஆனால் சிந்தாமணி ஆசிரியர் திருக்குறளையும் சங்க இலக்கியத்தையும் எழுத்தெண்ணி படித்திருக்கிறார். சில இடங்களில் திருக்குறள் வரிகளை அப்படியே பயன்படுத்தியிருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணம், செய்க பொருளை திருவள்ளுவர் நம்ம பார்த்து ஒரு கட்டளை போடுறார். செய்க பொருளை செருங்கர் செருக்கு இருக்கும் எங்கு அதனில் கூறியது. நம்மளை பார்த்து எவ்வளோ வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. ஆனா நமக்கு கட்டளை போடுற மாதிரி சொன்ன ஒரு குறள் செய்க பொருளை. ஏன்னா இல்லறத்தாருக்கு எது தேவைங்க? பொருள் தேவை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அதை அறிந்த முற்றும் துறந்த முனிவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால செய்க பொருளை செருங்கர் செருக்கு இருக்குன்னே ஒரு பாடல் தொடங்கும். இப்படி சிந்தாமணியில மிகச்சிறந்த வரிகள் திருக்குறளுக்கு ஏறக்குறைய சிந்தாமணியின் திருக்குறளை படிச்சீங்கன்னா திருக்குறளுக்கு பொழிப்புரை எழுதுற மாதிரி இருக்கும் சிந்தாமணி. அந்த அளவுக்கு திருக்குறளை முழுமையாக கையாண்டு இருக்கிறார். சிந்தாமணி காப்பியத்துல இன்னும் ஒரு புரட்சி இருக்கு. என்னன்னா, நாட்டு வர்ணனையும் நகர வர்ணனையும் முழுமையாக இப்படித்தான் காப்பியம் தொடங்க வேண்டும் என்ற ஒரு கட்டுக்கோப்பை பின்னால் அந்த காப்பிய புலவர்களுக்கு அமைத்து கொடுத்தது சிந்தாமணி. ஐயா இயக்குனர் அவர்கள் சொன்னாங்க, இளம்பகம் இன்றைக்கு சுரமஞ்சிரியார் இளம்பகத்தை பத்தி ஐயா மிக சிறப்பாக பேசக்கூடிய. நான் போன மீட்டிங் வந்தேன். நான் 2 ஊர்களில் சிந்தாமணி தொடர் சொற்பொழிவை நிறைவு செய்திருக்கிறேன். பேராவூர்னு ஒரு ஊர், கள்ளப்புலியூர்னு ஒரு ஊர். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஞாயிறு 2 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறேன். என்னை காட்டிலும் முத்துவேல் ஐயா அவர்கள் மிக மிக சிறப்பாக அந்த சிந்தாமணியை சிந்தாமணியாக எப்படி மேலுலகத்தில் ஒளி வீசுகிறதோ அந்த சிந்தாமணியினுடைய சிறப்பு குன்றாமல் தன்னுடைய தொடர் சொற்பொழிவை நிறைவு செய்து வருகிறார் ஒவ்வொரு மாதம். நான் சென்ற முறை வந்து கேட்டு ரசித்தேன் அந்த சிந்தாமணியை. நமது இயக்குனர் அவர்கள் இளம்பகம் என்று சொன்னார்கள். யார் எந்த காப்பியத்திலும் இளம்பகன்ற ஒரு பிரிவு பார்க்க முடியாது. இளம்பகம் ஏன் திருத்தக்கதவர் ஒரு பிரிவு வச்சார்? இளம்பகம்னா என்ன? இளம்பகம் என்றால் மாலை என்று பொருள். 13 மாலைகளை சீவகன் மணப்பதாக அந்த காப்பியம் செல்கிறது. 13 இளம்பகங்களில் 4 இளம்பகங்கள் 6 விகுதி பெற்றிருக்கார். நாமகள் இளம்பகம், மண்மகள் இளம்பகம், பூமகள் இளம்பகம், முக்தி இளம்பகம். மற்ற பெண்களுக்கு எல்லாரும் 6 விகுதி சேர்த்திருப்பார். ஒரு முனிவர் தான் ஒரு பெண்ணிற்கு எவ்வளவு ஏற்றம் தர வேண்டும் என்பதை இந்த காப்பியத்தின் வழியாக சொன்ன ஒரு காப்பியம் சிந்தாமணி. பெண்களை மதிக்க வேண்டும், ஆண்களுக்கு நிகராக பெண்களை மதிக்க வேண்டும் என்ற உயர்வை சொன்னது சிந்தாமணி. எப்படி என்றால், காந்தரோதத்தை இளம்பகம் என்று சொல்லியிருக்கலாம், பதுமை இளம்பகம் என்று சொல்லியிருக்கலாம், சுரமஞ்சரி இளம்பகம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் பின்னாலும் 6 விகுதியை சேர்த்து காந்தரோதத்தையார் இளம்பகம், பதுமையார் இளம்பகம், இலக்கணையார் இளம்பகம், சுரமஞ்சரியார் இளம்பகம் என்று 6 விகுதியை சேர்த்து பெண்களுக்கு உயர்வு கொடுத்த காப்பியம் சிந்தாமணி. அடுத்தது பாருங்க, இந்த ஜீவக சிந்தாமணியை பத்தி இந்த கதை இப்பதான் வந்ததுன்னு இல்லை, திருத்த கதை சொல்லும் பொழுது தான் வந்ததுன்னு இல்லை, மிகப்பெரிய கதை இது. இந்த கதையை பத்தி ஒரு சதகம் என்ன சொல்லுதுன்னா, தரைமுட்ட பரவி இருந்த சீவகன் கதை சொல்லுது. தரைமுட்ட பரவி இருந்த கதை. எப்பவுமே காப்பிய புலவர்கள் கதை எடுக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் வாய்மொழி வழியாக தெரிஞ்சிருந்த ஒரு கதை எடுத்துக்கிட்டு தான் காப்பியம் படைப்பாங்க. அப்படிதான் ராமகாதை, பாண்டவர்கள் கதை, இதெல்லாம் எல்லா மக்களுக்கும் வாய்மொழி
படிச்சார். ஒரு முறை இந்த வாய்மொழியா சீவகனை பத்தி ஒரு சிறப்பு சொல்லுவாங்க. சீவகன் மற்ற இளைஞர்களோட குழந்தைகளோட சேர்ந்து ஏமாங்கத நாட்டினுடைய தலைநகராக ராசபுரத்தில் விளையாடிட்டு இருக்காங்க. அவருடைய ஆசான் அச்சனத்தடிகள் அந்த வழியா வர்றார். ரொம்ப தூரம் நடந்து வர்றார். அவருக்கு சூளை நோய் வந்துருச்சு, பசி தாங்க முடியல. அப்போ ஊரு கிட்ட வந்தோடனே அந்த பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து கேட்கிறாரு, தம்பி ஊர் இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு. விளையாடுற குழந்தைங்க என்ன சார் சொல்லுவாங்க? அதுல சீவகன் சொன்னானோ, இது காப்பியத்தில் இல்ல செவிவழி செய்தி. ஐயா, நீங்களோ கற்றறிந்த பெரிய மனிதரா இருக்கிறீங்க, நாங்க குழந்தைங்க, நாங்க இங்க வந்து விளையாடுறோம்னா எவ்வளவு தூரம் எங்க வீட்டை விட்டு நாங்க வந்துட்டு இருக்க முடியும்? நாங்க இங்க விளையாடுறோம்னா எங்க வீடுதான் பக்கத்துலதான் இருக்கணும் அப்படின்னு ஜீவகன் சொன்னான். எவ்வளவு ஒரு அந்த மூளை பாருங்க. அப்படி ஜீவகன் ஏன் பேர் இருந்ததுன்னா, சார் எந்த காப்பியத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த காப்பிய தலைவனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நாட்டில் பிறந்து காட்டுக்கு போவாங்க. ஜீவகன் மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கை முடியக்கூடிய காட்டில் பிறந்து நாட்டை மீட்டு பிறவா பேரின்பமாகிய பிறவா நிலையும் அடையக்கூடிய தத்பவ மோட்சகாமி என்று சொல்வார்கள். ஒரே பிறவியில் இல்லற வெற்றியும் பெற்று துறவர வெற்றியும் பெற்ற ஒரு ஆண்மனுக்கு தத்பவ மோட்சகாமி, இது வடமொழி சொல். அந்த பிறவிலேயே மோட்சம் போறோம். அப்படிப்பட்ட ஒரு காப்பிய தலைவனாக இருக்கிறான். அந்த காப்பிய தலைவனுடைய சிறப்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, இது மேலோட்டமா பார்த்தா ஒரு காமன் நூல்னு சொல்லுவாங்க. 8 பெண்களை ஏன் மணந்தார்? நான் மயிலம் தமிழ் கல்லூரியில் பிஹெச்டி படித்தேன். ஐயாவுடைய ஊருக்கு அருகில் அவையார் குப்பத்தை தாண்டி தான் எங்க ஊர்லாம் போகணும். ஏறக்குறைய நம்ம இயக்குனரும் நானும் ரொம்ப நெருங்கிய மட்டத்தில் இருக்கு. இப்போ மயிலம் தமிழ் கல்லூரியில என்னுடைய பிஹெச்டி வைவாவை நிறைவு செய்யும் பொழுது வாய்மொழி தேர்வில் ஒரு பெண் எழுந்து கேட்டார், ஒரு மாணவி, ஏன் சிந்தாமணியில ஜீவகன் 8 பெண்களை மணந்த மாதிரி திருத்தக்க தேவர் எழுதினார்? ஏன் 9 இருக்கக்கூடாதா, 10 இருக்கக்கூடாதா, ஏன் 7 பெண்களா இருக்கக்கூடாதா, ஏன் 8 பெண்களை மணந்தார்? வாய்மொழி தேர்வில் நான் எதிர்பார்க்காத கேள்வி ஒரு மாணவி கேட்டார். நான் பதில் சொல்லி ஆகும். நான் என்ன சொன்னேன்? எனக்கு அலிபாபா அப்படின்ற பேராசிரியர் திருச்சி பாரதிதாசன் இருக்கவர் வைவாவை வந்திருக்கார். அவர் பார்க்கிறார், சர்ப்ரைஸான கேள்வி, எப்படி பதில் சொல்ல போறார் தெரியலையேன்னு அவர் முடிக்கிறார். உடனே நான் சொன்னேன், ஒரு காப்பியத்தினுடைய கட்டுக்கோப்பு இப்படிதான் இருக்க போகுதுன்றத திருத்தக்க தேவர் பின்னால் நடப்பதை எல்லாம் தொகுத்து விஜயமாதேவருடைய கனவுல சொல்லிட்டார். எப்பவுமே கனவு தான் காப்பியத்தை வளர்க்கும். எல்லா காப்பியத்திலும் கனவு ஒரு இம்பார்ட்டன்ட். எந்த காப்பியம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடுக்கும் எண்ணெய்க்கு கனவினால் சிலம்பல சொல்றாரு. அப்படி சிந்தாமணியில பின்னால் நடக்க போற பூரா விஜயமாதேவருடைய கனவுல சொல்லிடுறாரு. என்ன விஜயமாதேவி கனவு கண்டாங்க? ஒரு அசோக மரம் அடியோடு கீழே விழுது, அதன் கீழே ஒரு அசோக கன்று முளைத்து வருது, அது 8 முத்து மாலைகளை தாங்கிய மணிமகுடத்தோடு இருக்குன்னார். இந்த கனவு விஜயமாதேவி கண்டது. இந்த கனவுக்கு விளக்கத்தை விடியற் காலையில விஜயமாதேவி எழுந்து போய் தன்னுடைய கணவன் சச்சந்தன் கிட்ட கேட்கிறான், இந்த கனவுக்கு என்னங்க அர்த்தம்? அப்பதான் முதல்ல விஜயமாதேவி பேசுற மாதிரியான பாடல் தொடங்குது. அவ எப்படி தொடங்குறான்? விடியற் காலையில கண்ட கனவு, தேனென பாலென சில்லமிர் தூற்றென கனா கண்டால் அப்படின்றது சொல்ற. அந்த கனவு எப்படி சொல்றான்? தேனும் பாலுமா கலந்த வார்த்தையில சொல்றான். ஆனா அவருடைய அழிவு மொத்தமும் அந்த இடத்துல இருக்கு. அதை தெரியாம அவன் சொல்றான். சச்சந்தன் யார்? அவனுடைய கணவன். அவன் கனான் உள்ள வல்லவன். அவன் கண்டது எத்தனை கனவு? 3 கனவு. அந்த கனவுல 3 கனவு கண்டிருக்கா. ஒண்ணு அசோக மரம் அடியோட விழுது, அது கீழே திரும்பி ஒரு அசோக கன்று முளைக்குது, அதுல 8 முத்து மாலைகள் இருக்கு. இந்த கனவு விஜயமாதேவி கேட்கிறான். சச்சந்தன் வளர்ந்துட்டான், அசோக மரம் அடியோட விழுறது நம்முடைய வாழ்க்கை முடியறத சொல்ல போகுது. அவன் அதை மறைச்சிட்டான். ஏன்னா நிறைய மாதம் கர்ப்பிணியா இருக்கான் விஜயமாதேவி. அப்ப சொல்றா, சச்சந்தன் சொல்றான், உனக்கு அழகான ஒரு ஆண்மகவுக்கு பிறக்க போறான். தலைமகம் ஆண்மகனா இருந்தா எவ்வளவு பெரிய சந்தோஷம் மனைவி பெண்களுக்கு. அப்ப சந்தோஷப்படுறான். அடுத்து என்ன சொல்றான்? 8 முத்து மாலைகள் என்ன அப்படின்னு. உன்னுடைய கணவன், உன்னுடைய குழந்தைதானே, அவன் வளர்ந்து பேரரசானவரோடு 8 பெண்களை மணப்பான். 8 பெண்களை மணப்பான். ஆமா, நான் கண்டது கனவு 3, நீ உரை சொன்னது, கனவுக்கு விளக்கம் சொன்னது எத்தனைக்கு சொன்னாங்க? 2க்கு தான் சொன்னான்.
அசோகமரம் அடியோட விழுந்து அந்த கனவுக்கு என்ன பதில்னு கேட்டான். சொல்றதா அவன் சொல்லல, கடைசியா சொல்றான் அது ஏற்பாடுபட்டது. அப்பதான் அந்த கனவை எடுத்துட்டு அந்த மாணவி கேட்ட கேள்வி விடைய சொன்னேன். திருத்தக்க தேவர் இப்படிதான் தன்னுடைய காப்பியம் போக போகுதுன்றத விஜயமாதேவி கனவு மூலமா சொல்லிட்டாரு. ஜீவகன் அவன் பிறக்க போறான், அவனுக்கு 8 பெண்கள் மனைவியா வர போறாங்க, கடைசியில் இதை எல்லாத்தையும் திறந்துட்டு அவன் துறவு போறான்றத இப்படிதான் இந்த காப்பியம் போக போகுதுன்றத ஒரு கட்டுக்கோப்பை விஜயமாதேவியுடைய கனவுல நாமகல் இளம்பகத்திலே சொல்லிட்டாரு. ஆகையினால அதை மீறி நீங்களும் நானும் கற்பனை பண்ணி ஏன் 9 பெண்ணை மணக்கல 12 பெண்ணை மணக்கலன்னு கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. ஏன்னா காப்பியம் இயற்றிய புலவன் தன்னுடைய காப்பியம் இப்படிதான் இருக்க போது இப்படி ஒரு கேள்வி வைவாவில் வரும்னு தெரிஞ்சே நினைச்சாலும் என்ன ஒரு திருக்குறள் திருத்தக்க அழகா அந்த கனவை சொல்லிட்டு போயிட்டாரு. நான் உடனே அந்த கனவை எடுத்து சொல்லி இப்படிதான் அந்த காப்பியம் போகுதுன்னு சொல்லியிருக்காருமா திருத்தக்க தேவர். அதனால நீங்க கேட்கிற மாதிரி 8 பெண் 9 பெண்ணோ 7 பெண்ணோ ஏன் மடக்கலாம் கேள்வி நம்ம திருத்தக்க தேவரை கேட்க முடியாதுன்னு சொன்ன உடனே அலிபாபா கை தட்டி ரசிச்சார் கேள்விக்கு உண்டான பதில. ஏன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த காப்பியத்தை முழுமையா படிச்சிருந்தாதான் இப்படி ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அது காப்பியத்துல வருதுமா அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லைங்களா? அப்படி சொல்லாம இப்படி விளக்கத்தை சொன்ன பிற்பாடு இந்த காப்பியம் இப்படி போக போகுதுன்றத முழுமையா தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பதிகம் 30 பாடல்கள் பதிகத்தை பாடியிருக்காரு. பதிகத்துல சொல்லிட்டாரு அந்த காப்பியம் என்ன முடிய போகுதுன்னு அழகா சொல்லிட்டு போயிருக்காரு. அதுல ஒரு வரி வருது பாருங்க சார், ஜீவகன் 8 பெண்களை மணந்ததுனால அவன் சிற்றின்பத்தில் திளைத்தவன் நாம சொல்லலாம். ஆனா அவனை பத்தி திருத்தக்க தேவர் அந்த பதிகத்தில் ஒரு இடம் சொல்றாரு, தேன் வாயில குடிச்சிட்டான், தேன் வாய் ஃபுல்லா இருக்கு, உடனே ஒரு கோப்பையில அமிழ்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க. தேனை உள்ள முழுங்கிட்டீங்கன்னா அமிழ்தத்தினுடைய சுவை தெரியாம போயிடும். தேனை காட்டிலும் அமிழ்து பல 100 மடங்கு உயர்ந்தது, கிடைக்காத ஒரு உயர்ந்த உணவு பொருள். இப்ப தேனை முதல்ல கொடுத்துட்டாங்க, அடுத்த செகண்டே கோப்பையில அமிழ்த கொடுக்குறாங்க. நாம அதான் சாப்பிடுவோம், வாய்க்குள்ள தேன் இருக்கு, கோப்பையில அமிழ்து இருக்கு, நாம எல்லாரும் அதுதான் செய்யணும். ஆனா ஜீவன் என்ன பண்ண தெரியுங்களா? திருத்தத்தாக அப்படிதான் எழுதுறாரு, தேன் வாய் உமிழ்ந்து அமிழ்து உண்டவன் சீவகன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? தேன் என்பது சிற்றின்பம், அமிழ்தம் என்பது பேரின்பம். சிற்றின்பத்தில் திளைத்தவனாக இருந்தாலும் கூட சீவகனுடைய நோக்கம் எல்லாம் துறவை நோக்கியே இருக்கிறது. இல்லறத்தில் இருக்கும் போது இல்லற சுகத்திலும், இல்லறத்தை தாண்டி செல்லும் போது துறவர சுகத்திலும் தான் அவனுடைய ஆன்மா லயித்திருந்தது என்பதை திருத்தக்க தேவர் பதிகத்திலே தேன்வாய் உமிழ்ந்து அமிழ்து உண்டவன் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றார் ஒரு ஓமை, தேன் இருந்தா ஈ முடிக்கணும் இல்லைங்களா? ஜீவகன் கட்டிலும் காலை, அவன் எப்பேற்பட்ட அழகம் தெரியுங்களா? அவனுடைய அழகுக்கு ஒப்பு சொல்லவே முடியாது, அவ்வளவு அழகான ஒரு கட்டிலம் காலை. அது ஓமை சொல்றாரு. சூரியன் இருக்கானே, சூரியன் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமே அந்த குறிஞ்சி பூ இருக்கு, நெருஞ்சி பூ இருக்கு பாருங்க, அது அந்த பக்கமே திரும்பும். இப்ப சூரியகாந்தி பூ அப்ப இல்ல போல நெருஞ்சி பூ ஓமை சொல்லியிருக்காரு. சூரியன் எந்த பக்கம் போகிறதோ அந்த பக்கம் எல்லாம் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளும் நெருஞ்சி பூ. அதுபோல சூரியன் போல இருந்தான் சீவகன், நெருஞ்சி பூ போல எல்லா வகை பெண்களும் இருந்தார்கள். பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிடம் பெண் என்று சொல்லக்கூடிய 7 வகை மகளிரும் அவன் மீது காதல் கொண்டனர். ஆகவே அவன் எந்த பக்கம் எங்கு செல்கிறானோ அவனை பார்த்து பார்த்து காதல் கொண்டனர் என்று சொல்லும் பொழுது ஜீவனுடைய கட்டிலம் உடல் அங்கே ஓமைப்படுத்தப்படுகிறது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஜீவனுடைய சிறப்பு நான் காப்பியத்துக்குள்ள போல, அந்த சுரமஞ்சரியார் இளம்பகத்துக்குள்ள போல, ஐயா சொல்ல சொல்ல கேட்கணும். இந்த சுரமஞ்சரியார் இளம்பகம் 9வது இளம்பகம், இதுக்கு இணையான இன்னொரு இளம்பகம் குணமாலையார் இளம்பகம், அது 4வது இளம்பகம். குணமாலையும் சுரமஞ்சரியும் சுண்ண போட்டியில போட்டி வந்துருது. அவங்க 2 பேரும் உற்ற உயிர் தோழிகள். சுண்ணம்னா ஒரு பொடி, வாசனை பொடி, அதை இடிச்சு தயார் பண்றாங்க. அந்த 2 பேரும் உயிர் தோழி, யாரே குணமாலையும் சுரமஞ்சரியும். இந்த 2 சுண்ணத்துல எது சிறந்ததுன்னு ஒரு போட்டி வந்தது. இதை எல்லாருக்கிட்டையும் எடுத்து போய் காமிக்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இதுவும் நல்லாகுது அதுவும் நல்லாகுதுன்னு. அப்ப சொல்றான் ஒருத்தவன், டே இந்த 2 சுண்ணத்துல எது சிறந்ததுன்னு சொல்றதுக்கு ஜீவகனை மட்டும்தான் முடியும். அவங்ககிட்ட எடுத்து சொல்லுறாங்க. ஜீவகன்கிட்ட எடுத்து போறாங்க. குணமாலையுடைய தோழியும் சுரமஞ்சரியார் தோழியும் எடுத்து போய் காமிக்கிறான். காமிக்கும் போது ஜீவகன் சொல்றான், பார்த்த உடனே சொல்லிட்டான், குணமாலையுடைய சுண்ணம் தான் சிறந்தது, சுரமஞ்சரியாருடைய சுண்ணம் சற்று குறைந்ததுன்னா. எப்படி பார்த்தா, சுண்ணத்தை காய்ச்சல், அதாவது சித்திரை வைகாசி கோடை காலத்துல தயாரித்ததுல ஈரப்பசை இருக்காது. சுரமஞ்சனுடைய சுண்ணம் மாறி காலத்துல தயார் பண்ணது, அதனால அதுல கொஞ்சம் ஈரப்பசை இருந்தது.
அதனால ஜீவகன் என்ன சொல்லிட்டான், சுரமஞ்சரியார் சொன்னத்தை காட்டிலும் குணமாலையினுடைய சொன்னம் உயர்ந்ததுன்னு சொன்னார். உடனே சுரமஞ்சரி கோவம், எப்படி சொல்லுவ நீ, அவள் மீது கொண்ட காதலால் தான் நீ அவள் சொன்னம் சிறப்புன்னு சொல்லிட்டான். உடனே ஈஸியா சொல்லிட்டான் பாருங்க. நாம கூட ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணா உனக்கு அவங்க பெண்ணுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லிடுவோம் இன்னைக்கு கூட. அந்த மாதிரி ஜீவகன் அப்படி சொல்லிட்டான். உடனே ஜீவகன் என்ன சொல்றான், சார் இப்பதான் சார் அந்த சங்க காலத்து பாட்டுக்கு போகும். இயற்கையாகவே பெண்களுடைய கூந்தலுக்கு நறுமணம் உண்டா இல்லையா என்று ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தை பூர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணாங்க, பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பில் செறியைக்கு அறிவை கூந்தலில் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. தும்பிய கூப்பிட்டு சொல்றாரு, நீ காம மயக்கத்துல சொல்லாத, எல்லா பூக்களுடைய மனத்தையும் நீ ருசித்திருக்கிற, தேனை சுவைத்திருக்கிற, இயற்கையாவே பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இருக்குதான்னு அன்னைக்கே யாரை கூப்பிட்டாருங்க, தும்பிய கூப்பிட்டு கேட்டிருக்காரு. அந்த மாதிரி ஜீவகன் என்ன பண்றான், இந்த ரெண்டு சொன்னத்துல எது சிறந்த சொன்னம்ன்றத ஒரு தும்பிய கூடாம 4 வகையான வண்டினங்களை அழைத்து ஒரு பெஞ்சு 4 வகையான தும்பிகளையும் முறிஞ்சில்கள் சொல்லுவாங்க, வண்டினம் சொல்லுவாங்க. அந்த 4 வகையான வண்டினங்களை அழைத்து நான் இப்ப சொன்னக்கூடிய மேல போடுவேன், நீங்க போய் இதுல எது சிறந்தது சொல்லுங்க அப்படின்னாரு. இந்த பக்கம் குணமாலை சொன்னோம், இந்த பக்கம் சுரமஞ்சரியார் சொன்னோம். தூக்கி போட்டார். குணமாலையார் சொன்னதை பூரா வண்டுகள் 4 சாப்பிடுது. சுரமஞ்சரியார் சொன்னதை தூக்கி போட்டோன்னா அது மொத்தமும் கீழே வந்துச்சு. இதன் மூலமாக நீங்க உணர்ந்துக்கன்னு சொல்லி ஜீவகன் அந்த வண்டினங்களை சாட்சியா வச்சு சொல்லிட்டான், இந்த சொன்னம் தான் சிறந்தது. குணமாலையினுடைய சுண்ணம் சிறந்தது என்று சொன்னோடனே அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. வாரம் பட்டுழி தீயவும் காய்ந்தவும், தீர காய்ந்துழி நல்லவும் தீயவும். ஒருத்தர் நமக்கு நல்லவரா இருந்தா அவருக்கு எவ்வளவு தப்பு செய்தாலும் அவர் மேல கோபம் வராது. ஆனா அவருக்கு நமக்கு மனசு பொருத்தம் இல்லைன்னா சின்ன பிரச்சனைனா கூட சண்டை வரும். அப்படி குணமாலைக்கும் சுரமஞ்சரிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில தான் சுரமஞ்சரி தனியா போயிட்டு அவ சொல்றா பாருங்க, ஆடவருடைய முகத்திலே முழிக்க மாட்டான் இனிமே, சூளுரைக்கிறார். காவல்காரன் கூட பெண்ணா தான் இருக்கணும். குமரி கோட்டம் அமைத்து பெண்களை மட்டுமே காவல் நிறுத்தி இருக்கா. யாரு, சுரமஞ்சரி. சுரமஞ்சரினா என்ன சார் அர்த்தம், ஐயா சொல்லுவாங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். சுரன்றதுக்கு காடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சுரம்னா காடு, மஞ்சரினா மலர் கொத்து. காட்டில் பூத்த நறுமலர்களை ஒத்த ஒரு அழகிய பெண்ணாக இவள் இருந்தாள் என்பதனால சுரமஞ்சரின்னு அவளுக்கு பேர். இவளுடைய தோழி என்ன பேருதான், குணமாலை. குணங்களையே மாலையாக கொண்ட அருமையான பெண் குணமாலை, சுரமஞ்சரி. இவங்க 2 பேருக்கு இடையில ஏற்பட்ட இணைப்பு, இந்த சொன்னத்தால ஏற்பட்ட ஒரு பிரச்சனைய குணமாலையை மணந்துட்டான், சுரமஞ்சரியை இன்றைக்கு மணக்க போறான். 13 இளம்பகங்களும் 13 திருமணங்களாக ஜீவகனுக்கு சொல்லப்பட்டது. நாமகள் என்பது அவன் ஞான பெண்ணை மணந்தான். மண்மகள் என்பது பகைவனை வீழ்த்தி நாட்டை மீட்டெடுத்தான். ஆகவே அது மண்மகள் இளம்பகம். பூமகள் இளம்பகம்னா ஆட்சி கட்டிலில் அமர்ந்தான், அது பூமகள் இளம்பகம். கடைசி இளம்பகம் முக்தி இளம்பகம். முக்தி பெண்ணை மணந்தான், எனவே அது முக்தி இளம்பகம். சார் ஜீவகன் நாம் நாரடியார் ஓவ சொல்லுவாங்க, வயசாயிடுச்சு நமக்கு, நம்ம குடும்பத்தை இனிமே தூக்கி நிறுத்துறது யாருங்க, நம்முடைய பிள்ளைங்க. பிள்ளையா பிறந்தா அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் தந்தைக்கு பிறகு அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தி காப்பாற்ற வேண்டிய கடமை அந்த மகனுக்கு. நாரடியார் ஒரு அழகா ஒரு ஓமை சொல்லுவாங்க, ஆலமரம் இருப்பார், அடிமரம் பழுதாயிடுச்சுன்னா விழுதுகள் அதை தாங்கி நிற்குமா. அந்த விழுதுகளை போல பிள்ளைகள் தந்தை தளர்வுறும் பொழுது தனையன் அந்த குடும்பத்தை, பாரம்பரியம் மிக்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது கடமை. அப்படி சச்சந்தனுடைய வாழ்க்கையால் நாட்டை இழந்து நகரத்தை இழந்து தான் யார் என்பதை சொல்லாமல் மறைந்து வாழக்கூடிய சூழலில் ஜீவகன் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கட்டியங்காரனை வீழ்த்தி நாட்டை மீட்டெடுக்கிறான், இந்த புறப்பகையை வெல்கிறான். அதோட இருந்தானா சார், சமண காப்பியங்களுக்கு பிற காப்பியங்கள் என்ன வித்தியாசம் தெரியுமா? பிற காப்பியங்கள் இல்லற வெற்றியோடு நின்று விடுது, சமண காப்பியம் துறவர வெற்றியும் காண்பி. சூளாமணி எழுதுங்க, பெருங்கதை எழுதுங்க, சிலப்பதிகாரம் எழுதுங்க, சிந்தாமணி எழுதுங்க, எல்லாத்திலையும் புற உலக வெற்றியை தாண்டி அக வெற்றியும் பாடப்படும்.
அதான் துறவு, முக்தி இலக்கு. அக இலக்கியத்துல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன் ஐயா. புற வெற்றிக்கும் அக வெற்றிக்கும் என்ன சார் வித்தியாசம்? போர்ல வெற்றி பெறணும், போர்க்கள வெற்றிக்கும் ஆன்ம வெற்றிக்கும் என்ன வித்தியாசம்? ஆன்ம போர் ஒரு பக்கம், போர்க்கள போர் ஒரு பக்கம். போர்க்களத்திலே 4 வகை படையும் உதவி செய்யும், சிற்றரசர்களுடைய உதவி கிடைக்கும், கொல்லக்கூடிய ஆயுதங்கள் துணை நிற்கும். இது போர்க்கள வெற்றி. ஆன்ம வெற்றி என்பது இது எதுவுமே உதவி பண்ணார். 4 வகை படையினால ஆன்ம வெற்றி அடைஞ்சிட முடியாது, கொல்லக்கூடிய ஆயுதங்களால ஆன்ம வெற்றி அடைய முடியாது. யார் மட்டுமே அந்த போர்க்களத்தில் போராட முடியும்? நாம மட்டும்தான் போராட முடியும். நம்முடைய ஆன்மனை பிறவா நிலையை நோக்கி அடைவிக்க வேண்டும் என்று சென்றால் நாம் செய்யக்கூடிய தவமும் தானமும் நாம் செய்யக்கூடிய ஜபமும் தான் நம்முடைய ஆன்மனோடு வரும். அந்த போர்க்களத்தில் யாருமே உதவி செய்ய முடியாது. நீங்க மட்டும்தான் தவம் செய்ய முடியும், நீங்க மட்டும்தான் தானம் செய்ய முடியும். அதுதான் உங்க ஆன்மனுக்கு உதவியாக இருக்கும். அதைத்தான் ஜீவகன் எல்லா வெற்றியும் பெற்று, அவன் பெற்ற வெற்றியை திருத்தவர் இப்படி பாடுறார். திரை மன்னர் உயிர்ப்ப திரு நிற்க. நமக்கெல்லாம் சம்பளம் 10ஆம் தேதிக்குள்ள பாடுற செல்வம் ஓடி போகும். அவன் அரண்மனையில செல்வம் நிக்குதான் சார். திரை மன்னர்கள் அப்படியே கொட்டிட்டே இருக்கான். திரை எடுத்து திரை மன்னர் உயிர்ப்ப திரு நிற்க செங்கோல் நடக்க குறைவின்றி கொற்றம் உயர தெப்பர்தம் தேர் பணிய உரைகின்ற காலத்து இவ்வளவு செல்வ சுகத்துல இருக்கும் பொழுது முனிவர்கிட்ட அறம் கேட்கிறான். அறத்தை கேட்டவனே, இன்னுமா உனக்கு இந்த அரசாட்சி சுவையாக இருக்குது? அந்த பகவான பகவான் மகாவீரர் காலத்துல வாழ்ந்தவர். மகாவீரர்கிட்ட போய் கேட்கிறான், சுவாமி நான் இந்த இல்லறத்துல இருக்கிறேன், இந்த இல்லற சுகம் எனக்கு பெருசா தெரியல, நான் துறவுக்கு போலான்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னா? பகவான் மகாவீரர் 74வது கீர்த்தகரை சொன்னார் 2 வார்த்தை, துறத்தல் மாண்பு. அதை கேட்டவனே பண்ணிட்டான். எப்ப கிளம்புறான்? சிலர்லாம் இன்னைக்கு சன்னியாசம் போறாங்க, குடும்ப பாரம் தாராக சன்னியாசம் போறாங்க. ஆனால் ஜீவகன் கொட்டி கிடக்கக்கூடிய செல்வம் ஒரு பக்கம், 8 அழகான மனைவியர், கண்ணுக்கு எட்டிய தூரம் பகை என்பதே இல்லை. செல்வ செழிப்பில் ஆட்சி செய்யும் பொழுது ஒரு சோலைக்கு போறான், 2 குரங்க பார்க்கறான், ஒரு ஆண் குரங்கும் பெண் குரங்கும். எங்க சார் இன்பம் அனுபவிக்கிறதுல எப்படி வந்து நிக்குது பாருங்க. அந்த 2 குரங்க பார்க்கறான் சார். ஆண் குரங்கு கிட்ட பெண் குரங்கு சண்டை போடுது. என்னன்னா, நீ பரத்தை கிட்ட போய் வந்துட்ட, பரத்தையை நுகர்ந்த உன்னுடைய மார்பை நான் இனி தழுவ மாட்டேன் பெண் குரங்கு சொல்லுது. உடனே ஆண் குரங்கு சொல்லுது, நான் கனவுலையும் அப்படி நினைச்சது கிடையாது, ஒன்ன பார்த்து மனைவியா ஏத்துக்கிட்டு இருப்பாடு, நான் சாதாரண அந்த பரத்தை கிட்ட போவனா, என்ன நம்புன்னு சொல்லி அந்த ஊடலை தணிப்பதற்காக அந்த ஆண் குரங்கு என்ன பண்ணுதான், அழகான ஒரு பழத்தை பறிச்சு அதை பொழந்து அதில் இருக்கக்கூடிய தேன் சுவையான சுளைகளை எடுத்து அந்த பெண் குரங்குகிட்ட கொடுத்து என்ன நம்புன்னு சொல்லுது. இப்பயும் நாம் என்ன பண்றோம், மனைவி கோச்சுக்கிட்டா இப்படிலாம் தான் ஐஸ் வச்சு எத்தனை விதமான ஐஸ், கிச்சனுக்கு போகாதவா அப்ப கிச்சனுக்கு போவோம், நான் சாமான் தேய்ச்சி கொடுக்கட்டுமா, நான் இந்த சாம்பார் வைக்கணுமா, எத்தனை விதமான ஐஸ். அப்படி ஆண் குரங்கு அந்த பெண் குரங்கினுடைய உடலை தீர்ப்பதற்கு பலாசுவையை பிளந்து அதற்குள்ள தேன் பலா சுவையை எடுத்து கொடுக்குதான். அப்ப அந்த பெண் குரங்கு இனி உன்னை நானே சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லல. ஆண் குரங்கு என்ன சொல்றது, முந்திக்கினு இனியும் நீ என்ன சந்தேகப்படா, நான் கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கணும், அந்த கரையில இருந்து அப்படி டைவ் அடிக்கிற மாதிரி காமிச்சுதான். ஐயோ என் உயிரே, உன்னை நான் இனிமே சந்தேகப்பட மாட்டேன். உடனே அந்த பெண் குரங்கு என்ன பண்ணிச்சு, ஆண் குரங்கை கட்டி பிடிச்சு உடல் தீர்ந்துருச்சு. இந்த fraction of second வாழ்க்கை எப்படி நடக்குது பாருங்க. அடுத்த செகண்ட் அந்த பலாப்பழ தோட்டக்காரன் பார்த்துட்டான், பார்த்துட்டு தடி தூக்கிட்டு ஓடி வரும். தோட்டத்தில் இருக்கிற பலாப்பழத்தை பறிச்சு திறந்துதான் குரங்கு இங்க வந்தீங்களா, அந்த 2 குரங்கையும் விரட்டும். அந்த பலாசொலையும் பலாப்பழத்தை அப்படியே போட்டுட்டு ஓடி போகுது 2 குரங்கு உயிரிழப்பு. இதை ஜீவகன் பார்க்கணும். இதுல இருந்து ஜீவகன் என்ன கற்பிதம் பண்ணிக்கிறான்னா, பலாப்பழம் தாண்டா அரசாட்சி, பலாப்பழம் தான் அரசாட்சி, அந்த குரங்கு தான் கட்டிங்க. இந்த பலாப்பழம் கொஞ்ச நேரம் குரங்கு கிட்ட இருக்குதா, இப்ப அந்த பலாப்பழம் என்கிட்ட இருக்கு இல்லைங்களா? வாழ்க்கை சாரமற்றது, வாழ்க்கை நிலை இல்லாதது, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை. இந்த சாரமற்ற பேரரசை ஆள்வதற்காகத்தான் நான் பிறந்தேனா? இல்லை,
இந்த பேரரசை துறந்து விட்டு நான் பிறவா நிலையை நோக்கி செல்ல வேண்டும் என்று அந்த 2 குரங்குகளை பார்த்து ஜீவகன் சொல்கிறான், எனக்கு என் வாழ்க்கையை உணர்த்திய தேவர்கள் அவர்கள், என் வாழ்க்கையினுடைய நிலையை உணர்த்திய தேவர்கள் சொல்லிட்டு அந்த 2 குரங்கையும் தேவர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இந்த அரசாட்சி என் கையில் இருக்கும், நாளை குரங்கு கையில் இருந்து தோட்டக்காரன் கைக்கு சென்றார் போல் என்று வேணாலும் சென்றுவிடும், செல்வம் சகடக்கால் போல வரும் என்பதை நாலடியார் மிக அழகாக சொல்லியிருக்கிறது. அப்படி மாறி மாறி செல்லக்கூடிய செல்வத்தை ஆவதற்காக நான் பிறந்தேன் இல்லை. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? அவ்வை பிராட்டி மிக அழகாக பாடியிருக்கிறார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்படி இந்த பிறவி எப்படி கிடைச்சதா தெரியுமா? சிந்தாமணி சொல்றாரு, ஒரு கடல் இருக்கு, இந்த பக்கம் போட்ட நுகத்தடி, அந்த பக்கம் பூட்டாங்கயிரை போட்டுட்டீங்க, இது எத்தனை கடல் காலத்துக்கு பிறகு அந்த நுகத்தடி சந்துக்குள்ள அந்த பூட்டாங்கயிறு போய் செல்லுதோ அத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. அதுதான் பாரதி பண்றார், நல்லதோ ஒரு வீணை செய்து நலன் கெட புழுதியில் எரிவதோ சொல்லடி சிவசக்தி என்று. இந்த மனித பிறவி அமிர்தம். சிந்தாமணியில சொல்றாரு, பேரண்டர் இடுப்பை எல்லாம் பிளந்திடும் பிறப்பு நீக்கும் அமிர்த அரிதின் பெற்றோம், அதன் பயன் போடல் தேற்றோம், ஓரும் புகையும் வெப்பி கூரேறி கவரும் பொழுது எவன் வந்து நின்றுட்டான். நான் திருப்பதிக்கு ஒரு முறை போயிட்டு வந்தேன், ஒரு 2 நாள் டைம் கொடுப்பானா? கூரேறி கவரும் பொழுது கூடுமோ குறித்தவெல்லாம் என்பதை உணர்ந்து கொண்ட ஜீவகன் ஆட்சியை துறந்தான், கடும் தவம் புரிந்தான், பகவான் மகாவீரருடைய சமவசனத்தில் சென்று பிறவா நிலையை நோக்கி அடர்ந்தான். ஆகவே பெரியோர்களே, ஜீவகனுடைய வாழ்க்கை இல்லற வெற்றிக்கும் ஒரு உதாரணம், துறவர வெற்றிக்கும் ஒரு உதாரணம். ஆனால் அவனுக்கு கேடயமாக இருந்தது ஒழுக்கம், ஒழுக்கம், ஒழுக்கம். 8 பெண்களை மணந்தாலும் மாற்று பெண்களை ஒரு முறை கூட தவறான பார்வையில் பார்க்கவில்லை. அதற்கு உதாரணம் அனங்கமா வீணை, அனங்க மாலை. 2 பெண்கள் வருகிறார்கள் அந்த காப்பியத்தில். 2 பெண்களும் இவனை மணக்க துடிக்கிறார்கள், அவன் திறந்து விடுகிறான். ஆகவே வாழ்க்கையில் ஒழுக்கம்ன்றது என்ன அர்த்தம் சொல்லியிருக்காருன்னா, ஒழுக்கம்னா என்ன சார்? அவங்களுக்கு ஒரு ஒழுக்கம். சிந்தாமணி ஆசிரியர் சொல்றார், மிக்கோர் பழித்தன ஒழித்தல் சீவம். உங்களை போல சான்றோர்கள் எதை நாணுகிறார்களோ அதை செய்யாமல் இருந்தால் அதுவே ஒழுக்கம் என்பதை, மிக்கோர் பழித்தன ஒழித்தல் சீவம் என்பதை சீவகன் உணர்ந்து கொண்டதால் ஒப்புயரற்ற காப்பிய தலைவனாக பிறந்தான், வளர்ந்தான், எல்லா உயிர்களையும் நேசித்தான். நான் இந்த பிறகு எதுக்கு பலன் தெரியுங்களா? எல்லா உயிரையும் நேசிக்கணும் சார். நாம எப்படி நம்ம உடம்பை பார்த்துக்கணும், அப்படி மண்ணில் இருக்கிற உயிரை எல்லாம் காப்பாற்றணும். அதுக்கு அழகா கடைசியில சொல்றார், தன்னுயிர் தான் பறித்து ஓப்பு மாறுபோல் மண்ணுயிர் வைகளும் ஓப்பி வாழுமேல் இன்னுயிர்க்கு இறைவனாய் இன்ப மூர்த்தியாய் பொன்னுயிராய் பிறந்து உயர்ந்து போகுமே. பொன்னுயர்ந்து பிறவா உயிர். நம்ம உயிரை வச்சுக்கிட்டு மண் உயிரை காப்பாத்துனீங்கன்னா உங்க உயிர் நாளைக்கு பிறவா நிலையை நோக்கி அடையும். ஆகவே அன்பே சிவம் என்று சொன்னதைத்தான் இங்கே ஜீவகன் காப்பியம் முழுவதும் எல்லா உயிரினங்களையும் காப்பாற்றுகிறான். சுந்தரருடைய பாடல்களை படித்த வள்ளல் பெருமான் சொல்கிறார், நான் சுந்தரருடைய செந்தமிழ் பாடல்களை படிக்கும் பொழுது நான் மட்டும் படிக்கவில்லை, என்னுடைய உள்ளம் மட்டும் படிக்கவில்லை, என்னுடைய ஊன் மட்டும் படிக்கவில்லை, என்னுடைய உயிரும் படித்தது, உயிருக்கு உயிரும் படித்தது என்று சொல்வார்கள். அப்படி சிந்தாமணியை ஓதி உணர்ந்தார், கேட்டார். அத்தனை பேரும் எப்படி உயர்வார்கள் என்று ஓப்படை செய்யுளிலே சொல்லியிருக்கிறது. இந்திரனாக சென்று உயர்ந்து போவார்கள் என்று இந்த காப்பியத்தினுடைய ஓப்படை செய்யுளே 3140 பாடல்களுக்கு பிறகு எடுத்து பாருங்கள். இந்த சிந்தாமணியை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் பெரும் பாக்கியம் பெற்றவர்களால் தான் முடியும். அந்த பாக்கியத்தை நமது பேராசிரியர் முத்துவேல் ஐயா கையில் எடுத்திருக்கிறார். அவர் சார்பாக இந்த சிந்தாமணியை கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. உயர்சிய பட்டிமன்றத்தாருக்கும் பேராசிரியர் ஐயா முத்துவேல் அவர்களுக்கும் சுவைஞர்களுக்கும் இனிய நன்றியையும் வணக்கத்தை கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.